மக்களே பாருங்க, நான் கிலாக்குமார். இன்னைக்கு நானும் எங்கள் அப்பா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியில் இருக்கிற 200 சிமெண்ட் முட்டையை இந்த குடோனில் அடுக்குனா ஒரு 1000 ரூபா காசு தரணும்னு சொல்லியிருந்தாங்க 2 பேருக்கு சேர்த்து. அதுக்காக நானும் எங்கள் அப்பா இன்னைக்கு வந்திருக்க மக்களே. ஏன்னா நீ ஜெல்லிமண் தானே ஏற்றுவ, என்னடா இது இப்போ மூட்டையாக இருக்குன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ எந்த பில்டிங்லையும் ஜெல்லி மண் கல் எது ஏற்றுற வேலையும் இல்லை. அதனால தான் இந்த குடோனுக்காரங்க சொன்னாங்க, தம்பி இதை போல் உனக்கு தான் ஜெல்லி மண் வேலை இல்லையே, வீட்டில் சும்மா தானே இருக்க, இந்த லாரியில் வந்திருக்க 200 மூட்டையை இந்த குடோனில் அழுக்கிறா தம்பி, ஆளுக்கு 500 ரூபா காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த மூட்டையாக இருக்க வந்திருக்கோம் மக்களே. இருந்தாலும் ஜெல்லிமண் ஏற்றுற வேலையோட இந்த வேலை ரொம்ப கஷ்டம் தான். நீங்களே சொல்லுங்கள், ஜெல்லிமண்ணாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக ஏற்றிடலாம். ஆனால் லாரியில் வந்திருக்க மூட்டையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாரியில் புது மூட்டை கொதிக்க இருக்கும். அந்த மூட்டையெல்லாம் நீ தலையை எடுத்துகிட்டு போய் தான் லாரியில் இருக்க 200 மூட்டையை இந்த குடோனில் அடுக்கிற மக்களே. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்களாவது நல்லா படித்து நல்லா வேலைக்கு போங்க, தயவுசெய்து வேலைக்கு வராதிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. நம்ம வந்து ஜாலியாக இருக்கும்போது ஃபீல் பண்ண மாட்டோம் மக்களே, ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். ஆனால் கஷ்டப்படும் போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள், கொதிக்க இருக்கிற சிமெண்ட் மூட்டை லாரியில் வந்திருக்கு, அது தலையை தூக்கிட்டு போய் குடோனில் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் மக்களே. அதனால தான் சொல்கிறேன், நீங்களாவது ஒழுங்காக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க. தயவுசெய்து இந்த கூலி வேலைக்கெலாம் தயவுசெய்து நீங்கள் வந்து செய்யாதீங்க மக்களே. நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் இந்த கூலி வேலை தான் செஞ்சாகணும். நீங்களாவது நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க மக்களே. தயவுசெய்து இந்த கூலி வேலைக்கு வராதீங்க மக்களே. சரியா மக்களே, பாய்.